Hello friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to our channel. This video for how to calculate the interest on partners capital and preparation of profit and loss appropriation account in partnership accounting. Interest on capital. Interest on capital is not allowed unless the partnership deed so provides. That is, there must be a definite provision in the partnership deed about it. That is, every partner should give the some amount, some more money in the form of capital. So, capital பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்க்கு வருது. ஸோ அந்த கேபிட்டல் we have to receive in the business. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த கேபிட்டலுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ அந்த ப்ரொவிஷன் ஷுட் மென்ஷன் இன் த பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ கண்டிப்பாக அது அந்த ப்ரொவிஷன் பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் நாட் அலவுடு அப்படின்னு சொல்லியிருக்கு. தென் இட் இஸ் நத்திங் பட் எ division of a part of profit according to capital ratio which is particularly allowed. So எவ்வளோ we have to allowed in the interest it is mentioned in the partnership deed. So the interest on capital is nothing but வேறு ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா how profit should be earned by the business. ஸோ அந்த ப்ராஃபிட்லேருந்து we have to give the some portion of the profit. அதை கொடுக்கறது தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இட் இஸ் பேஸ்டு ஆன் கேபிட்டல் ரேஷியோ. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஜென்ரலி calculated on the opening balance of partners capital. ஸோ கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன பேசிஸில் we have to find out is based on opening capital of the business because the profit earned, which period we have to calculate the profit, minimum 1 year. So end of the periodல நம்மளுக்கு profit கிடைக்குது. beginningல capital partners they are given to the business. so அந்த capital வச்சு தான் we have to various activities followed by this business. ஸோ அந்த கேபிட்டலுக்கு ஓப்பனிங் கேபிட்டலுக்கு எண்ட் ஆஃப் த பீரியடில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் ஒரு டிவிஷனை நம்ம கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் calculated based on opening balance of partners capital. This is the interest on capital. How will the calculation of opening capital? Yes, the opening capital is find out in the form of the procedure. So we already the end of the capital is given. So capital at the end of the year. So அதாவது ஒரு பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு we have to input the capital. அதை end of the பீரியடில் க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அந்த என்டையர் பீரியடில் அந்த பார்ட்னர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் இஸ் தேர். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு இருக்கும். நம்ம இடையில நம்ம ட்ராயிங்ஸ் நம்ம எடுத்திருப்போம். ட்ராயிங்ஸ் இஸ் பர்சனல் யூஸ் ஆஃப் த ஓனர். ஸோ அவங்க கேபிட்டல் எப்படி அவங்க இன்ட்ரெஸ்ட் தே ஹாவ் டு ரெசீவ்டு சேம் லைக் ஆஸ் ட்ராயிங்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ அதை ஆட் பண்ணிப்போம். தென் we already know that interest on capital அவங்க ரெசீவ் பண்ணியிருப்பாங்க. அதை மைனஸ் பண்ணால் தான் we have to find out the opening capital. ஸோ அதை மைனஸ் பண்ணுப்போம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா மிடில் ஆஃப் த இயரில் கொஞ்சம் ஏதோ எக்ஸ்பென்ஷனுக்கோ இல்லை ஒரு அசட்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் வாங்குறதுக்கோ இடையில ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் அதுக்கு தேவைக்கு நம்ம என்ன பண்ணிப்போம் அடிஷ்னலாக தே ஹாவ் டு கிவன் இன் த பிஸ்னஸ். ஸோ அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மைனஸ் பண்ணணும். தென் ப்ராஃபிட் ஏதாவது அந்த இயரில் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். எண்ட் ஆஃப் த பீரியடில் ப்ராஃபிட் ஏதோ சம் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டையும் மைனஸ் பண்ணணும்.
ஸோ திஸ் இஸ் த ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ நம்ம ரிவர்ஸில் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். என்னென்னா ஆரம்பத்தில் நம்ம போட்ட கேபிட்டல், ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, அதை வந்து ஆட் பண்ணியிருப்போம். அப்புறம் கேபிட்டலில் ஆட் பண்ணியிருப்போம், அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்ததுனால அதை ஆட் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்ததுனால அதை ஆட் பண்ணியிருப்போம். அப்புறம் டிராயிங்ஸ் நம்ம எடுத்திருக்கோம், நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அதை மைனஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரிவர்ஸில் கண்டுபிடிக்கிறது தான் ஓப்பனிங் கேபிட்டல். This formula is calculation of exactly opening capital. What are the entries? Adjustment entries should made in the form in the interest on capital. Interest on capital account data to partners capital account. Partners capital account should be always credited. It is one of the liability. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், கேபிட்டல் இஸ் ஒன் ஆஃப் த லயபிலிட்டி. அந்த பிஸ்னஸில் நம்ம கேபிட்டலை கொடுத்துருக்கோம். எப்படி நம்ம பிஸ்னஸில் அசட்ஸ் ஒரு மெஷினரியோ ஒரு லேண்டோ கொடுக்குறோமோ அதை அசட்ஸில் போடுற மாதிரி த கேபிட்டல் ஷுட் நாட் ட்ரீட்டட் ஆஸ் அசட்ஸ். பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து ஒரு கேபிட்டலை போட்டு ஒரு பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அந்த பிஸ்னஸில் வந்து போட்ட முதல்ல வி ஹாவ் டு ரீபேக் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போ இட் இஸ் த லயபிலிட்டி. அந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்கும் பட்சத்தில் வி ஹாவ் டு கோயிங் த பிஸ்னஸ் இன் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்போ தான் அந்த பொறுப்பு நம்மளுக்கு. அதனால தான் கேபிட்டலை லயபிலிட்டியில் போடுறோம். அப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்ம கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ வந்து அதை கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் போடணும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மட் ஆஃப் ட்ரீட்டட் ஆஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஆர் டு interest on capital. So this is the one of the expenses. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு நாம் கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டை டெபிட்டில் பண்ணணும். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் நாமினல் அக்கௌண்ட்டு. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின். சேம் திஸ் இஸ் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். சிங்கிள் பிஸ்னஸ் சோல் ட்ரேடர் பிஸ்னஸாக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஒருத்தர் மட்டும் தான். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். பட் வேரியஸ் பர்சன்ஸ், ஸோ மெனி பர்சன்ஸ் ஆஃப் இன்வால்வ்டு இன் த பார்ட்னர்ஷிப் டீட். அப்போ அவங்க எல்லாருமே அந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் என்னங்கிறத பார்க்குற பட்சத்தில் தே ஹாவ் டு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்காக மட்டும்தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட். பிகாஸ் த பார்ட்னர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் in the business is followed by this profit and loss appropriation account. We already know that what is the procedure for profit and loss appropriation account. It is treated for adjustments of the drawings, interest on drawings, interest on capital, இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து தனியாக எல்லா பார்ட்னர்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். திஸ் இஸ் த மெயின் எய்ம் ஆஃப் ப்ரிப்பேரிங் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். This is the model of calculation of interest on capital. Following is the balance sheet of Mohan and Madan on 31st December 2006. After adjustment of profit for 2006 and drawings. அதாவது பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க பார்ட்னர்ஷிப்போடது. ஸோ இப்போ மோகன் அண்ட் மதன் ஆர் பார்ட்னர்ஸ் இன் த ஃபோம். தேர் பேலன்ஸ் ஷீட் இஸ் கிவன். ஸோ ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் ப்ராஃபிட் ஃபார் 2006 அந்த இயரில் ப்ராஃபிட் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு ஆஃப்டர் தட் தே ஆர் கிவன் த பேலன்ஸ் ஷீட். ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் த பீரியட். டியூரிங் த இயர் 2006 ப்ராஃபிட்ஸ் வேர் ₹40,000. ஸோ அந்த இயரில் வந்து 2006 ப்ராஃபிட் 40,000. பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எவ்வளோன்னு பார்த்துக்கணும், 24,000. தென் drawings ஆஃப் மோகன் வேர் ₹12,000. மோகன் மட்டும் drawings எடுத்திருக்காரு. தென் இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி சார்ஜ்டு அட் 5% per annum ஆன் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டலுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் தே ஹாவ் டு டிசைட் அண்ட் provision of partnership deed. Calculate interest on capital of Mohan and Madan. So closing capital less profit already credited. ஸோ இந்த இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டூரிங் த பீரியடில் ப்ராஃபிட் 40,000. பட் எண்ட் ஆஃப் த பீரியட் த ப்ராஃபிட் ஷுட்டு
carry to profit and loss appropriation 24,000. So balance 16,000. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 40,000 எண்ட் ஆஃப் த பீரியடில் இருக்குது. அதில் வந்து 24,000 ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். பேலன்ஸ் 16,000 இஸ் ஆல்ரெடி கிரெடிட்டட் இன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பேசிஸில் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அந்த ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் தே ஆர் டிவைடட் பை ஈக்குவலி. ஸோ 16,000 by 2 8,000. ஸோ 8,000 மோகன் அக்கௌண்ட் அண்டு மதன் அக்கௌண்ட். ஸோ திஸ் இஸ் த மைனஸ் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ they are to giving the balance. ஸோ அதிலிருந்து ட்ராயிங்ஸை ஆட் பண்ணிப்போம். ஸோ அவங்க ட்ராயிங்ஸ் எடுத்திருப்பாங்க. நார்மலாக நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது அங்கே மைனஸ் பண்ணுவோம். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ராயிங்ஸை ஆட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த மோகன் ஒன்லி டேக் த drawings. ஸோ இதுலேருந்து இதை ஆட் பண்ணோம்னா டோட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் மோகனுக்கு வந்து 44,000 அண்ட் மதன் இஸ் 40,000. ஸோ த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் அட் 5% per annum. ஸோ 44,000 into 5% 2,200, 40,000 into 5% 2,000. This is the format of preparing the interest on capital. Already we know that profit and loss appropriation account. In case of partnership accounting, it is used to allocate interest on capital, interest on drawings, salary, commission, and the respective share of profit or loss to the capital accounts of partners through the profit and loss appropriation account. This is the format of profit and loss appropriation account. So, profit and loss appropriation account model. X and Y are partners in a firm, ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஈக்குவலி. ஸோ எக்ஸும் ஒய்யும் பார்ட்னர்ஸாக இருக்காங்க ஒரு ஃபோமில். அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு January 2005 தேர் கேபிட்டல்ஸ் வேர் rupees 20,000 அண்டு 10,000 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அவங்களோட கேபிட்டல் எக்ஸ் வந்து 20,000, ஒய் இஸ் 10,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி அலவுட் அட் 5% per annum. ஸோ ரெண்டு பேர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% per annum from profits prior to division thereof. The net profit for the year ending 31st December 2005 before allowing interest on capital amounted to rupees 9,500. So end of the period la net profit avangalukku 9,500 irukku. It is before allowing interest on capital. This is mentioned. Give the journal entries and prepare profit and loss appropriation account as on 31st December 2005, showing the division of profit between X and Y. Then this is the journal entries for the sum. So profit and loss appropriation account data to interest on X capital account to interest on Y capital account. ஸோ 9,500 அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் 5% வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து அவங்க வந்து பிஃபோர் அலவிங் த ப்ராஃபிட்னு சொன்னதுனால வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் இஸ் 20,000 into 5% interest equal to 1,000. So Y capital is 10,000 at 5% per annum 500. So total 1,500 profit and loss appropriation account நாம வந்து போடணும். This is the expenses. Then profit and loss appropriation account data to X capital account to Y capital account. Total profit of the firm 9,500. Then they are giving the interest on capital 1,500. So total profit of the firm 8,000. So profit or losses equally they are given in the partnership deed also. So 4,000. So profit should transfer to partners capital account. Then profit and loss appropriation account. We know the formula of calculation of or find out how to find out profit and loss appropriation account. To net profit for the year, and then interest on capital we have to given the partners. Then balance profit 8,000. The profit transferred to X capital account and Y capital account. This is the format or calculation of profit and loss appropriation account. Okay friends,
I hope you have to understand and what is going on the பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட். ஸோ அதாவது பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் ஹவு calculate the interest on partners capital account, how will treated as profit and loss appropriation account. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அண்டு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.